ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா, இந்த சிறுபயிறு வச்சு தான் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, மஞ்சப்பொடி, தேங்காய், ஏலக்காய், அப்புறம் சீனி, அதுக்கப்புறம் அரிசி புட்டு மாவு நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் சர்க்கரை, அப்புறம் நம்ம கொஞ்சம் அரை கிளாஸ் போல் நம்ம சிறுபயிறு எடுத்துருக்கோம். அதை நல்லா வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம வறுத்துட்டு வேக வச்சுட்டு, நம்ம இன்னொரு இதில் அரிசி மாவு, அதுக்கு கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் பொடி, அதையும் நம்ம அது கூட போட்டு கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நம்ம நல்லா கலக்கி வச்சுருக்கணும் ஒரு சைடு. அப்புறம் நல்லா ஏலக்காய் நம்ம இடித்து தேங்காய் கூட நம்ம கொஞ்சம் போட்டு வச்சுக்கணும் மணத்துக்காக. அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா விரசிக்கணும். ரொம்ப தண்ணி ஆகக்கூடாது. இது நம்ம கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். உள்ளே சர்க்கரையை உருட்டி வச்சுட்டு மேலே அரிசி மாவு உருட்டி அரிசி மாவு கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம். அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நாங்கள் எங்கள் ஸ்டைலில் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக எடுத்து போடுறோம். மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம வேக வச்ச சிறுபயிரை நல்லா வடித்து எடுத்துட்டு, அதுக்கு கூட நம்ம தேவையான இனிப்புக்கு எவ்வளோ தேவையோ நாங்கள் ஒரு 6 ஸ்பூன் சர்க்கரை போட்டோம். அப்புறம் ஒரு கால் போல் நம்ம துருவி வச்ச தேங்காயும் அதில் போட்டுக்கலாம். தேங்காய் ஆப்ஷன் தான், போடனா போட்டுக்கோங்க. இல்லை நிறைய பேர் இந்த இனிப்பு கொழுக்கட்டைக்கு ஒரு சர்க்கரையை மட்டும்தான் உருட்டி போடுவாங்க. நம்ம இதெல்லாம் வச்சு போட்டால் கூட கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பயறு நல்லதில்லை, அதனால பயறையும் நம்ம நல்லா மசக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வெந்ததுக்கப்புறம் நல்லா மசிஞ்சிருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதை நம்ம குட்டி குட்டியாக நம்ம எவ்வளோ குட்டியாக உருட்டணுமோ அவ்வளோ குட்டியாக உருட்டிக்கோங்க. ஏன்னா அதுக்கு மேலே மாவு சேர்ப்பாங்க. மாவு கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சு, அதனால் நம்ம கூட கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்படி செய்யலாம், நிறைய பேர் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நாங்களும் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதும் அதில் முக்கி போட்டு அப்படி நம்ம பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டாக்க நாங்கள் ட்ரை பண்ணோம். அதாவது முந்திரி கொத்துன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி தான் பண்ணி பார்த்தோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அது சர்க்கரை பார்த்திங்கன்னா நல்லா அழிஞ்சு வந்ததுனால கரெக்டாக பண்ண முடியலை. அதனால் என்ன பண்ணிட்டோம், இந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டை வச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு நாங்களும் கொழுக்கட்டை வச்சிட்டோம். ஏன்னா உருண்டை கொஞ்சம் பெருசாகிட்டு, அதனால அந்த மாதிரி நாங்களும் வரிசை வச்சுட்டு ஒரு இட்லி கடாயில் நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த மாதிரி துணியை மேலே போட்டு அதுக்கு மேலே நம்ம உருட்டி வச்ச எல்லா கொழுக்கட்டையும் உருட்டிட்டு அதை ஒரு 20 இல்லைன்னா 10 நிமிஷம் அந்த மாதிரி வேக வைங்க. ரொம்ப வேக வைக்கணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி உள்ளே இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை, சிறுபயிறு எல்லாத்தையும் நம்ம நல்லா வேக வச்சுருப்போம். அதனால மேலே இருக்க அந்த மாவு மட்டும்தான் வேகணும். 10 நிமிஷமோ இல்லை நல்லா வெந்துட்டிங்கன்னா 20 நிமிஷமாக வேக வைங்க. நாங்கள் 15 நிமிஷம் வேக வச்சோம். வேக வச்சு எடுத்துகிட்டு உண்மையிலே சாப்பிட்டு பார்த்தோம். உண்மையிலே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பீங்க. பண்ணியிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், இன்னும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.